ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிகேயின் கிரியேஷன். இப்போ வாங்க இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம எப்பயும் போலவே 2 லைன் செயின் ஸ்டிச்சை கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஸ்லீவ் டிசைனை தான் பார்க்குறோம். இதே மாதிரியே தான் நெக்குக்கு வச்ச அதே டிசைனை தான் நம்ம ஸ்லீவுக்கு வைக்க போகிறோம். நீடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நீடில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு 1 லைன் சுகர் பீடு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சுகர் பீடு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு அடுத்தபடியாக நான் 4 mm பீடை யூஸ் பண்ணியிருக்கேன். இதை 1 லைன் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். இது முடிச்சதும் மறுபடியும் 1 லைன் சுகர் பீடை நான் கொடுத்துக்கிறேன். இது முடிச்சதுக்கப்புறமா நான் ஜரி த்ரெட்லேயே நான் இந்த மாதிரி கர்வ் லைன் வர மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதை ஃப்ரீ ஹேண்ட்லேயும் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டும் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஃப்ரீ ஹேண்ட்லேயே பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே இதுக்கு அடுத்த லைனில் அந்த கர்வ் லைன் வர இடத்துல மறுபடியும் ஒரு கர்வ் லைன் வர மாதிரி நான் இந்த ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே நான் 3 லைன் கர்வ் லைன் வர மாதிரி ஜரி த்ரெட்லேயே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து தான் ஒரு 1 லைன் கொடுத்துருக்கேன். மறுபடியும் இதே மாதிரியே 3 லைன் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். இது முடிச்சதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற லைன்லேயும் லாஸ்ட்டு இருக்கிற லைன்லேயும் நான் இந்த மாதிரி எல்லோ கலரில் சில்க் த்ரெட்டை நான் ஃப்ரெஞ்சு நாட்டு டிசைன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அப்படியே லைட்டாக விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக அந்த நாட்டு விழும். எந்த மாதிரி நீடில் சுற்றுறேன்னு பாருங்கள். இதே மாதிரியே நான் இந்த ஃபஸ்ட் லைனுக்கும் லாஸ்ட் லைனுக்கும் எல்லோ கலர் சில்க் த்ரெட்டில் நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு அப்படியே லூஸாக விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப டைட்டாக ஹேண்டில் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு அந்த நாட்டுன்றது கரெக்டாக விடாது. அதனால் எந்த அளவுக்கு நாட்டு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே லைட்டாக த்ரெட்டு கீழே இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்சு நாட்டு கரெக்டாக விழும். இதே மாதிரியே நான் இந்த லைன் ஃபஸ்ட் லைனுக்கும் லாஸ்ட் லைனுக்கும் ஃப்ரெஞ்சு நாட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இது முடிச்சதுக்கப்புறமா நடுவில் இருக்கிற அந்த கர்வ் லைனில் நான் பிங்க் கலரில் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ப்ளவுஸ் கலரை விட கொஞ்சம் டார்க்காக எடுத்திருக்கேன். ஏன்னா எம்போஸ்டாக தெரியும் அப்படின்றதுக்காக. இதே மாதிரியே இந்த நடுவில் இருக்கிற அந்த கர்வ் லைனுக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த பிங்க் கலர் சில்க் த்ரெட்டை ஃப்ரெஞ்சு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன்.
இது முடிச்சதுக்கப்புறமா நான் ஸ்லீவுக்கு அங்கங்கே 4 mm ஒரு பீடை வச்சுட்டு அதுக்கு அவுட்லைனாக 2 லைன் வர மாதிரி செயின் ஸ்டிச்சை கொடுத்துருக்கேன் ஜரி த்ரெட்லேயே. இதே மாதிரியே பேக் நெக்குக்கும் நான் இதே மாதிரி புட்டாஸை தான் மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இந்த ஸ்லீவுக்கு எந்த அளவுக்கு கிராண்ட் லுக்கிங்காக கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுதான் பேக் நெக்குக்கான டிசைனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.